வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு பதிவு. நைட்டு செம்ம தலைவலி. நம்ம லைவ் முடிச்சிச்சோம் இல்லையா, அந்த டைமில் செம்ம தலைவலி. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக காலையில் லேட்டாக தான் ஏஞ்சி கடைக்கெலாம் போய் பார்க்குறேன். தலைவலியாக இருந்துச்சு. சொன்னால் கடை பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போனால் அப்போ பார்த்தா வந்து நிறைய கடை மூடி இருந்தது. என்னம்மா ஏன்னா ஓணுமா வீட்டுக்கு அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த கடைலாம் மூடிது, என்ன கதை அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி தைப்பூசமா. ஓ, இன்றைக்கி தான் அந்த தைப்பூசமா அப்படின்னு அப்போ தான் தோணுச்சு. ஸோ அதனால் நம்ம தைப்பூசத்தை எதிர்பார்த்துருந்தோம் இல்லையா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி எந்த அப்டேட்டும் வரல. இது வரைக்கும் எதுவும் வந்த மாதிரி தெரில, யாரும் குரூப்லேயும் எதுவும் போடல. ஸோ எதுவும் அப்டேட் இப்போதைக்கு இல்லை. ஓகே, அது இருக்கும் மைண்டில் இருக்கட்டும். நம்மளுக்கு இப்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டுருக்கலாம். நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய பேர் பேசலை அப்படின்ற அந்த கதைலாம் போய்கிட்டு இருக்கலாம். இதில் வந்துட்டு என்னென்னா, இந்த பொறுமை நிறைய பேருக்கு இல்லை. ஆக்சுவலி நம்ம இந்த டைமில் பொறுமை எதிர்பார்க்கறது தான் தப்பு. ஏன்னா நிறைய பேருக்கு போயிடுச்சுன்னு ஏற்கனவே தெரியும். ஓகே, இன்க்ளூடிங் இது 1 வருஷம் ஆகிடுச்சு இல்லையா. இட்ஸ் தலைவலி பிடிச்ச ப்ராசஸ் தான் இது. கோர்ட்டு கேஸ்னு போனாலே இப்போ தான்ப்பா. நீங்கள் முன்ன பின்ன போனதில்லைன்னு நினைக்கிறேன், அதனால் உங்களுக்கு தெரில. நம்ம பல வருஷமாக அழிஞ்சுன்னுக்குறோமா, அதனால் வந்துட்டு இது கோர்ட்டுக்குன்னு போயிடுச்சின்னும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் வந்து டைம் எடுக்கிற ப்ராசஸ் தான். ஸோ டைம் எடுத்து முடிப்பாங்க. கடைசியாக வந்த ஒரு தகவல் வந்துட்டு கொஞ்சம் ரீசனபுளாக இருந்த அந்த தகவல் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் இஸ் ரீசனபிள் பாயிண்ட். அந்த ஒரு பாயிண்ட்னால நான் அந்த ஃபினான்ஷியல் இயரை தாக்கு பிடிச்சிட்டு நிற்கிறேன். ஏன்னா எல்லா கம்பெனிஸ்க்கும் அக்கௌண்டிங் இயர்ன்றதுல தான் நடக்கும். இப்போ நம்மளுக்குலாம் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர், இங்கிலீஷ் நியூ இயர், தமிழ் நியூ இயர் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்துட்டு இங்கிலீஷ் நியூ இயர் வந்து ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும், தமிழ் வந்துட்டு ஏப்ரலில் ஆரம்பித்து திரும்ப ஏப்ரல்லே வந்து முடியும், மார்ச்சில் முடியும் இல்லையா. ஸோ அந்த இது தமிழ் தை மாதத்தில் ஆரம்பித்து அதில் முடியுதுன்னு தெரில, மறந்துட்டேன். ஓகே, ஸோ அதனால் அதை சொல்லலை. ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் இயர்னு ஒன்று இருக்குது. இது வந்து பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்துட்டு நீங்கள் என்ன அதுக்கு முன்னாடி வருஷத்தில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கான பில்ஸ் எல்லாமே செட்டில் பண்ணணும், டேக்ஸஸ் எல்லாமே நீங்கள் செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த டைமில் எதுக்காக இந்த இது நம்மளுக்கு வேலிடாக தோணுதுன்னா, 1 மாதம் தான் இருக்குது. ஸோ அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் ஃபினான்ஷியல் இயர் முடியுது. இந்த டைமில் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில், ஸோ இப்போ ஆரம்பித்தாங்கன்னா என்ன இஷ்யூவாக இருக்குன்னு அவங்க கம்பெனி சைட்லேருந்து கெஸ் பண்ணுறது சான்சஸ் இருக்குது. அப்படின்னா ஏன்னா இந்த பிஸ்னஸ் தான் இது, பேசிக்கலி ஒரு பிஸ்னஸ். ஓகே, எப்படி கணக்கு பண்ணாலும் நம்ம பிஸ்னஸ் தான் பார்க்கணும். ஃபினான்ஷியல்ன்றது கவர்மெண்ட்லேயே ஃபினான்ஷியல் இயர் தான் வந்து புஷ் பண்ணுவாங்க. அந்த டைமில் டேக்ஸ்லாம் பே பண்ணணும். ஸோ இது கவர்மெண்ட் நாப்ஸ் படி வரணும் அப்படின்றதுல மும்முரமாக நம்ம இருக்கோம். அது மட்டும் தெரியுது. காலையோட ஒரு அண்ணனுக்கு கால் பண்ணேன், அவர் என்கிட்ட சொல்லியிருந்த விஷயமும் அதுதான். ஸோ கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படி வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கேன். இப்போ வந்துட்டு திரும்ப ஒரு 3 மாதத்தில் வேறு ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு தான் பிரச்சனை கொடுக்குறது 1000 பேர் இருக்காங்களே, 1 2 தாங்க முடியல, எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு அத்தனை பேர்ட்டு தாண்டி வரணும் அப்படின்னா கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படி ரூல்ஸ் படியும் வந்து இந்த கம்பெனி ரீலான்ச் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு திரும்ப ஸ்டேபிளான இன்கம் லைஃப் டைமுக்கும் கிடைக்கும். இந்த ஒரு பாயிண்ட் வேலிடாக பார்க்கணும். ஏன்னா இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷத்துக்கு எதுவும் நீங்கள் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்குள்ளே 2 மாதத்துக்குள்ளே அடுத்த பிரச்சனை வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆரம்பிப்பாங்க, தெரியும் உங்கள் எல்லாருக்கும். ஏன்னா நம்ம 2024 நோ பிஸ்னஸ், இது வரைக்கும் எந்த பிஸ்னஸும் பெருசாக கிடையாது. ஸோ அதுக்கு இருக்கும் முடிச்சுட்டு இருந்தாங்கனாலே போதுமானது. ஸோ ரீஓப்பன் பண்ணும்போது இப்போ எல்லாமே கோர்ட்டில் வேறு இருக்குது. முக்கியமாக இவங்க எதுக்கும் இப்போ பே பண்ணியிருக்கவும் மாட்டாங்க, கோர்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் வெளியே வந்ததுக்கப்புறமா தான் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்துட்டு இப்போ பண்ணுவாங்க இதுக்கப்புறம். ஸோ அது முடிஞ்சு எப்போ வருது ஏது வருதுன்றது நம்மளுக்கு அஃபிஷியல் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எனக்கு கடைசியாக சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது ஓகேனா ஓகே, இல்லைனா நாட் ஓகே. ஓகேவா, அது உங்களோட விருப்பம். அண்ட் வெயிட் பண்ணாதும் உங்களோட விருப்பம். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏப்ரல் 30 வரைக்கும் வெயிட்டிங் மேக்ஸிமம் டைம். அது வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அஃபிஷியல் அப்டேட்ஸ் எதனா வருதான்னு பார்ப்போம். வர வரைக்கும் காத்திருப்போம். அண்டு நம்பிக்கையோடு இருங்க. நம்ம வந்துட்டு எவ்வளோ நாள் சர்வை பண்ணிட்டோம், இன்னும் சில்லற மந்த்து தான். அதையும் தாண்டி வந்துட்டோம்னா 2 கிலோமீட்டர் தான், சர்றன்னு போயிடலாம். ஆனால் டெஸ்டினேஷன் வந்துட்டு எப்படி சொல்கிறது, போகிற இடம் முக்கியம் இல்லை, போய் சேர்கிற பாதை தான் ரொம்ப முக்கியம். கடினமான பாதை தான். ஆனால் அந்த கடினமான பாதையில் நம்ம தாண்டி வர்றது நம்மளோட கையில் தான் இருக்குது. அவங்கவுங்களோட வில் பவர் எவ்வளோ அப்படின்வாங்கல்ல. வில் பவர்னால் வந்துட்டு என்ன, விடாமுயற்சி. அந்த முயற்சி நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்மளோட வில் பவர் தான் இங்கே நம்மளோட ஃபினான்ஷியல் பவரை வந்து சூஸ் பண்ண போகுது. ஸோ அதுக்கு வில் பவரையும் சேர்த்து இந்த மென்டல் பவரையும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு போராட சக்தி, அதாவது வந்துட்டு கடவுள்கிட்ட வந்துட்டு வேண்டுதல் வேண்டும் போது வந்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் வேண்டது வந்துட்டு என்னை பொறுத்தவரைக்கும் வேண்டுதல் இல்லை, எனக்கு போராடுற சக்தி கொடு கடவுளே அப்படின்னு கேட்குறது தான் கரெக்டான வேண்டுதல் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் நம்மளை படைச்சிட்டாரு,
நம்ம வாழ்ந்தே ஆகணுன்றது நம்மளோட கட்டாயம். கடவுள் நாளை பின்ன ஒரு நாள் கடவுள் மறுகையே ஆனாலும் நம்ம வாழ்ந்தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு உயிர் இருக்குது, சரியா? தனித்தனியாக எல்லாருக்கும் உயிர் இருக்குது. ஸோ அப்படின்றப்போ போராடுற சக்தி கொடு, இந்த பாவிகள் கிட்டேருந்து எங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பாக இரு அப்படின்னு கேட்டுக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு நல்ல வேண்டுதலாக இருக்கும். ஸோ இந்த தைப்பூசத்தில் கடவுள்கிட்ட ஒரு வேளை நான் போய் வேண்டுற மாதிரி இருந்தால் இதை தான் வேண்டுவேன். சரி மக்களே, நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஹாப்பி தைப்பூசம், அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, போயிட்டு வரேன். பை பை.